கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தேவனோடு சஞ்சரித்தல். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 5:24. தேவனோடு நடத்தல் என்கிற விஷயத்தை பற்றி ஏனோக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கவோ அல்லது அவ்விஷயத்தை பற்றி அவனுக்கு போதிக்கவோ இவ்வுலகத்தில் ஒருவரும் இல்லாதிருந்த போது அவன் தேவனோடு சஞ்சரித்தான். தங்களுக்கு ஒருவரையுமே முன்மாதிரியாக கொள்ள முடியாதிருக்கும் போது கூட தம்மோடு சேர்ந்து நடக்கிற ஜனங்கள் தேவனுக்கு தேவை. 2 பேர் ஐக்கியமுள்ளவர்களாய் இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியாது. ஆமோஸ் 3:3. ஆகவே ஏனோக்கு கர்த்தர் தன்னை கொண்டு போன பாதைகளெல்லாம் அவரிடம் முறுமுறுக்காமலும் கேள்வி கேட்காமலும் அவரோடு பூரண ஒற்றுமையுடன் ஜீவித்திருந்திருக்கிறான். ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தனாய் இருந்த போதிலும் தேவனோடு சஞ்சரித்தான். தாங்கள் தேவனோடு நடப்பதற்கு தங்களுடைய குடும்பம் ஒரு தடையாக உள்ளது என்று அநேகர் எண்ணுகின்றனர். ஏனோக்குடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ தேவனோடு சஞ்சரித்ததாக வேதாகமம் கூறுவதில்லை. அவர்கள் அதில் பிரியப்படாதவர்களாக இருந்திருக்க கூடும். ஒருவேளை அவர்கள் ஏனோக்குக்கு ஒரு முள்ளாக இருந்திருக்க கூடும். இருப்பினும் அவன் தேவனோடு நடந்தான். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் தேவனோடு நடக்காமல் இருக்கும் போது கூட நீ தேவனோடு நடக்கிற அனுபவத்தை உடையவனாக இருப்பது சாத்தியமானதாகும். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 5:24. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அல்லது தேவன் அவனுடைய சுயத்தை எடுத்துக்கொண்டார். நாம் தேவனோடு நடக்கும்போது நாம் காணப்பட மாட்டோம். கிறிஸ்து மட்டுமே காணப்படுவார். தேவனோடு சஞ்சரிக்கும் ஒரு மனிதன் பிறரோடு நடந்து கொள்ளும் விதம் எவ்வளவு மென்மையாகவும் கனிவுள்ளதாகவும் இருக்கும். ஆமேன்.